அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புதன் கர்மா நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். ரோஹிணி, உத்திரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் புதன் கர்மாவை கர்மப்பதிவாக கொண்ட நட்சத்திரங்கள். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் வெவ்வேறு கிரகத்திற்கு சொந்தமான நட்சத்திரங்கள். ரோஹிணி சந்திரனுக்கு சொந்தமான நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை அது பிறக்கும் பொழுது சந்திர தசையில் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் பொழுது சூரிய தசையில் பிறக்கும். பூராடம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் சுக்கிரனுக்கு சொந்தமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் காலத்தில் சுக்கிர தசையில் பிறக்கும். இவ்வாறு வெவ்வேறு கிரகங்களுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் ஒரே மரபணு தொடர்பை கொண்ட நட்சத்திரங்கள் ஆகும். ஒரு குடும்பத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அதே குடும்பத்தில் தாய் வழியிலோ தந்தை வழியிலோ உத்திரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் ஏற்கனவே குழந்தைகள் பிறந்திருப்பார்கள் என்பது உறுதி. அத்தோடு ராசி நட்சத்திரத்தில் இந்த 3 நட்சத்திரம் கொண்டு பிறக்கின்ற குழந்தைகள் புதன் கர்மாவை கொண்ட குழந்தைகள் எனப்படும். அத்தோடு இந்த 3 நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்தாலும் அல்லது 3 நட்சத்திரத்தில் லக்ன அதிபதி அமர்ந்தாலும் 4ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் அமர்ந்தாலும் லக்ன அதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்தாலும் அவர்களும் புதன் கர்மாவை கர்மப்பதிவாக கொண்டு பிறந்தவர்கள் என்பது பொருள். நன்றி, வணக்கம்.